श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. நேற்றைய தினம் 82வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் எம்பெருமானை நீர் கொண்ட முகிலாக அனுபவித்து மின்னல் போன்று பிராட்டியும் அந்த வானவில் அவருடைய ஆபரணங்களின் கிரணங்கள் போலவும் அந்த கிருபை ஆகிய நீர் கொண்ட மேகம் சீதள காலமேகம் குளிர்ந்த கருமுகிலை போன்று சேவையாகும் அந்த நகரப்பன் அரங்க நகரப்பன் புகழொன்றில்லாத அடியேனை குளிர நீராடச் செய்தருள வேண்டும் என்று அனுபவித்தார். இன்றைய தினம் 83வது ஸ்லோகம். இதில் அரங்கனை அமுத வெள்ளமாக பேசுகிறார். ஆமௌலிரத்னமகராத் புனராச்ச பத்பியாம் தாமக்ரமோன்னமதுதார மனோஹராங்கம் ஸ்ரீரங்கசேஷசயனம் நயனைர்பிபாமஹ பஷ்யன் மனப்பிரவணம் ஆவோகமிவாமிருதஸ்ய. ஆமௌலிரத்னமகராத் புனராச்ச பத்பியாம் தாமக்ரமோன்னமதுதார மனோஹராங்கம் ஸ்ரீரங்கசேஷசயனம் நயனைர்பிபாமஹ பஷ்யன் மனப்பிரவணமோகமிவாமிருதஸ்ய. பிரவணம் ஓகமிவாமிருதஸ்ய, அதாவது அரங்கனை அமுத வெள்ளமாக பேசுகிறார். திருமுடியில் மகர வடிவில் தலையில் அணிந்திருக்கும் கிரீடத்தில் மகர வடிவில் அமைக்கப்பெற்ற இரத்ன கற்களின் ஒளி வீசுகிறது. திருமுடியில் ரத்தனமாவது மகர வடிவில் இழைக்கப்பட்டுள்ளது. அதிலேந்து திருமுடியோட இரத்ன கற்கள் திருமுடியிலேந்து திருவடி வரை உள்ள பல அவயவங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தேஜஸினால் மிக உயர்ந்து விளங்குகிறது. அந்த திருமுடியில் உள்ள இரத்ன கற்களின் ஒளியினாலும் திருவடி வரையிலும் ஜொலிக்கக்கூடிய ஒளிச்சிறப்பாலும் இவனது உதார குணத்தை வெளிப்படுத்துவது போல பறந்து உள்ளன. அந்த அவயவங்களோடு திருவரங்கத்தில் பாம்பனை மெத்தையில் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த ஒளி வடிவமே அவருடைய உதார குணத்தை பறைசாற்றுகிறது, வெளிக்காட்டுகிறது, நமக்கு தெரிவிக்கிறது. காண்பவர்களின் கண்களுக்கு இன்பம் அளிப்பதாக உள்ளது. தன்னை வந்து வணங்குபவர்களின் மனசுல அமிர்த வெள்ளமாக தேங்கி நின்று விடுகிறான் அவன். இப்படிப்பட்ட பெரிய பெருமாள் என்னும் அமுத வெள்ளம், அமிர்த சாகரம் நமது கண்களால் நாம் வாரி பருகுவோமாக என்கிறார் சுவாமி. அரங்கனை அமுத வெள்ளமாகவே பேசுகிறார். தலையில் அணிந்திருக்கும் கிரீடத்தில் மகர வடிவில் அமைக்கப்பெற்ற இரத்ன கற்களின் ஒளி வீசி அப்படியே அந்த ஒளிக்கற்றை திருவடி வரையிலும் ஜொலிக்கத்தக்க ஒளி சிறப்பாலும் உயர்ந்தும் உதாரமுமாய் உள்ள அந்த அவயவங்களோடு திருவரங்கத்தில் பாம்பனை மெத்தையில் அழகாக ஆச்சரியமாக அனுபவிக்கத்தக்கலாம்படி பள்ளி கொண்டிருக்கிறார் பெரிய பெருமாள். கண்டு வணங்கும் அடியார்கள் மனத்திலே தேங்கி நிற்கும் அமுத வெள்ளம் போன்ற அந்த அரங்கனை கண்களால் நாம் வாரி பருகுவோமாக என்கிறார். கண்களிலேயே குடிக்கலாம், பருகுவான். அணி அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் திருப்பாணாழ்வார் சொல்றார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. திருப்பாணாழ்வார் அவ்வளவு ஆச்சரியமா அவர் அணி அரங்கனை என் அமுதினை கண்ட அமுத வெள்ளம் அவன். அந்த கண்கள் அந்த அமுதத்தை பார்த்தப்புறம் இன்னொன்று பார்க்காதுங்கிற திருப்பாணாழ்வார். மழை கன்று வரை முனேந்தும் மைந்தனே மதுரவாரே என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பேசுகிறார். இப்படி ஆழ்வார்கள் அனுபவித்த விஷயமாக அந்த விதமாகவே அதே ரீதியில் இங்கு பட்டர் அனுபவிக்கிறார். ஆமௌலி ரத்ன மகராத் புனராச்ச பத்பியாம்
தாமக்ரமோன் நமதுதார மனோகராங்கம் ஸ்ரீரங்கசேஷ சயனம் நயனை பிபாமக பஷ்யன் மனப்பிரவணமோகமிவாமிருதஸ்ய ஆமௌலி ரத்ன மகராத். திருமுடி அபிஷேகத்தில் அந்த கிரீடத்தில் அழுந்த பதித்த ரத்னமயமான அந்த மகரம், மகரம் என்ற திரு ஆபரணம், துராய் அப்படின்னு அந்த ஆபரணத்தை பேர். அந்த திரு ஆபரணம் முதற்கொண்டு அதிலேந்து ஆச்ச பத்பியாம் திருவடிகள் வரையிலும் ஒவ்வொரு அங்கமும் ஒளி வீசுகிறது. ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கும் ஆபரணங்கள் ஒளி வீசுகிறது. தாமக்ரமோன்ன மதுதார மனோகராங்கம். தாமக்ரம உன்னமத் உதார மனோகர அங்கம். தாமக்ரம உன்னமத் உதார மனோகர அங்கம். தாமக்ரம அப்படின்னா ஒளியின் விசேஷம், அந்த ஒளிக்கற்றையின் விசேஷம், அந்த ஆபரணங்களின் ஒளி வீசும் விசேஷம். உன்னமத் உயர்ந்திருக்கிறது. உதார அப்படியே வள்ளல் தன்மை போன்றிருக்கிறது. எல்லாம் அமையப்பெற்றதாக இருக்கிறது. மனோகர மனதை கவர்வதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அங்கங்கள், திரு அவயவங்களை உடையவர் அவர். ஒவ்வொரு அவயவமும் ஒளி வீசுகிறது, உயர்ந்திருக்கிறது, எல்லாம் அமையப்பெற்றிருக்கிறது, வள்ளல் தன்மை பொருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மனதை கவர்வதுமான அந்த அவயவங்கள் உடையவரான ஸ்ரீரங்க சேஷ சயனம், ஸ்ரீரங்க விமானத்தில் திருவணையில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட எம்பெருமானை பஷ்யத் காண்பவர்கள், சேவிப்பவர்களின் மனப்பிரவணம், மனதை அப்படியே கவர்ந்து ஈடுபடுத்தும்படி தங்கி இருக்கும் அமிர்தஸ்ய அமுதத்தின் ஓகமிவ வெள்ளத்தை போன்று. அமிர்தஸ்ய ஓகமிவ பிரவணம் ஓகமிவ அமிர்தஸ்ய அமுதத்தின் வெள்ளத்தை போன்று நயனைகி கண்களாலே பிபாமா பருகக் கடவோம். திரு அபிஷேகத்தில் மகர குண்டலாதிகளில் பதிய வைக்கப்பட்ட நவமணிகள் முதல் திருவடி வரையிலும் உள்ள மணிகளின் அந்த ஆபரணங்களின் ஒளிகளால் அழகாய் சேவையாகும் திருமேனியை அமுத பெருக்கை பருகுவதை போன்று அனுபவிக்க கடவோம். அந்த அப்படியே பருகணும் அந்த அழகை. அப்படி அனுபவிப்போம்னா எதால் அனுபவிப்போம்? கண்களால் பருகுவோம். திவ்யமான பரமபதத்தில் எல்லா இந்திரியங்களாலும் எதையும் அனுபவிக்கலாமா? அங்கே கண்ணால் மாத்திரம் அனுபவிக்கணும் இல்லை, காதால் கூட பருகலாம், வாயால் பருகலாம், உடலால் பருகலாம். அந்த நிலை இங்கேயே வேண்டும் அப்படிங்கிறார். காதால் எப்படி பருகிறது? வாயால் தானே பருக முடியும். கண்ணால் எப்படி பருக முடியும்? அப்படின்னா இங்கே பருகலாம். ரங்கநாதன் கிட்ட போய் கண்ணாலேயே குடிக்கலாம். வாயால் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரா வச்சு. இங்கே அப்படியே பெருமாளுடைய திவ்ய திருமேனி அழகை, அந்த ஒளி வீசும் அழகை கண்களாலேயே பருகலாம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி கண்களால் பருக முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் பருகலாம். நயனை பிபாமக. ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் ஆழ்வான் 24வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். त्वक्चदृक्च निपिपासति जिह्वा विह्वला श्रवणवत् परवृत्तौ नासिका त्वयि करीशततेति प्राप्नुयां कतमिमां ஸ்திதவஸ்தாம். அதாவது ஆழ்வான் அருளிய நிலையில் தமக்கும் திருக்கண்களால் பகவத் திருமேனி அழகை பருகும் நிலையை பிரார்த்தித்தபடி அங்கே 24வது ஸ்லோகத்தில் வரதராஜசவத்தில் ஆழ்வான் எப்படி அருளினாரோ உன்னை கண்களால் பருக வேண்டும் என்று, அதே போல இங்கே பட்டர் ரங்கநாதனை பருக வேண்டும் என்கிறார். நயனைகி என்ற பகுவச்சனம் தம்மை ஒத்த மகனீயர்களை கொண்டு பகுவச்சனம், எங்களை போன்ற பாகவதோத்தமர்கள் பருக வேண்டும் என்கிறார். அதாவது முக்த தசையில் முக்தாத்மா, இங்கேருந்து ஒரு ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டம் போனது முக்தன் ஆகிறான். அந்த முக்தாத்மாவாக ஆனதும் அவன் ஒரு சரீரம் எடுக்கலாம், 3 சரீரம் எடுக்கலாம், 5 சரீரம் எடுக்கலாம், எத்தனை சரீரம் வேணால் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்ருதியே சொல்கிறது. சயே கதா பவதி த்ரிதா பவதி அபரிமிததா பவதி என்று முக்த தசையில் ஒரு ஜீவாத்மாவை பல ரூபங்களை கொண்டு கைங்கரியங்கள் பண்ணலாம் என்று காட்டிய ஸ்ருதியின்படியான நிலை அடியனுக்கு இங்கேயே ஸ்ரீரங்க விமானத்தில் சேஷசயனனை அனுபவிக்கும் போது தமக்கு ஏற்பட பிரார்த்திக்கிறாராம். அப்படியும் அதை நினச்சிக்கலாம். நயனைகி கண்களால் பருக வேண்டும். 2 கண் போராது, நிறைய கண்களால் பருக வேண்டும். நானே பல ரூபங்கள் எடுத்து பருக வேண்டும்னு சொல்லலாம், இல்லை பாகவதோத்தமர்களுடன் சேர்ந்து பருக வேண்டும்னு சொல்லலாம், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கா மாதிரி பருக வேண்டும் சொல்லலாம்,
சுவாமி தேசிகனும் 100வது ஸ்லோகத்தில் தயாசதகத்தில் முக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தகா என்று, அங்கே முக்த அனுபவம் எப்படியோ அது மாதிரி இங்கே எனக்கு அனுபவிக்கணும் என்கிறார் திருவேங்கடமுடையானிடம். அதே இந்த ஸ்லோகத்தை வைத்து இப்படி பிரார்த்திக்கிறார். ஆமௌலி ரத்ன நிகராத் அப்படின்னு சொல்லக்கூடாது பாட்டம், ஆமௌலி ரத்ன மகராத் என்றுதான் கரெக்டான பாட்டம் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.